கசப்பு இல்லாத பாவக்காய் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பாவக்காய் குழம்புக்கு எப்படி செய்யணும்? தக்காளி 10, சின்ன வெங்காயம் 200, ஒரு கருவேப்பிலை, ஒரு 4 வெள்ளை பூண்டு, அவ்வளோதான். கடாய் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிடணும். எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதங்கிடணும். இது என்னென்னா கொஞ்சம் புளி கொஞ்சம் சேர்க்குனா போதும். ஒரு 5 நிமிஷம் வதங்கினா போதும். தக்காளி எல்லாம் குழஞ்சிருச்சுன்னா போதும். இது நல்லா வெந்துருச்சு. தக்காளி எல்லாம் குழஞ்சிருச்சு. இது அடுப்பாப்படி ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சு அப்புறம் மசாலா இருக்கும். மசாலாவுக்கு தேவையான பொருட்கள்: முதல் தேங்காய், மல்லித்தூள் 2.5 ஸ்பூன் போட்டால் போதும். மிளகாத்தூள், மிளகாத்தூள் 2.5 ஸ்பூனு, ஏன்னா கார லிமிட்டாக இருக்குது. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, கொஞ்சம் ஜீரகம் போடணும். கொஞ்சம் ஒரு லிமிட்டாக ஜீரகம் போடணும். இப்போ மசாலா அரைச்சிருவோம். தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் மசாலா அரைக்கிறதுக்கு. கொஞ்சம் மசாலா அரைச்சாச்சு. தக்காளி, சின்ன வெங்காயம் 2 வணக்கி வச்சுக்கு தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். இந்த முதல்ல அரைச்ச அது கூடயே கலந்து தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். நல்லா அரைச்சாச்சு. இப்போ எண்ணெய் விட்டு பாவக்காய் போடணும். பாவக்காய் போட்டு கொஞ்சம் உப்பு, அது வெந்துடும் நல்லா. உப்பு போட்டால் இது நல்லா கசப்பு போயிடும். இப்போ வெந்துருச்சு. இதுக்குள்ளே நம்ம கரைச்சி வச்சுக்கிற புளியை ஊற்றணும். புளி ஊற்றி ஒரு 2 செகண்ட்லேயே மசாலாவை சேர்த்திக்கலாம். மசாலாவை சேர்த்திட்டோம். தேவையான அளவு தண்ணி, தேவையான அளவு உப்பு. தண்ணி கம்மியாக ஊற்றணும், ஏன்னா இப்போ காய் வெந்துருச்சு. ஏன்னா முதல்ல வறுத்து வச்சுக்கிறேன் பாரு, அப்போவே நல்லா வெந்திருக்கு. இப்போ கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வச்சா போதும், நல்லா வெந்துடும். இப்போ குழம்பாயிடுச்சு, பாவக்காய் குழம்பு. இது கசப்பு வராது அவ்வளோக்கு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது, கசக்காது குழம்பு.